anniversary. I love you. ஹலோ ஸ்பீடாஸ், வெல்கம் டு தி டே டேட்ஸ். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை ஈஸியாக நீங்களே எப்படி இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் மெட்டீரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 5 minutes கூட உங்களுக்கு ஆகாது இந்த எடிட் பண்ணுறக்கு. ஸோ உங்கள் ஆனிவர்சரிஸ், லவ் ஆனிவர்சரிஸ், வெட்டிங் ஆனிவர்சரிஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ. அதுக்கப்புறம் இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க, கரெக்டாக செட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இமேஜை வந்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லைனா கரெக்டாக க்ராப் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ க்ராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் பாருங்கள், 3 seconds வச்சு டபுள் டிக் கொடுங்க. எல்லா இமேஜஸ்க்கும் அந்த 3 seconds வந்து டைம் அப்ளை ஆகிரும். ஓகேவா? இப்போ ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா நான் ரிப்படு பேப்பர்னு இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்சிஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன ட்ரான்சிஷன் வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்சிஷன் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், தெரியுதா? 2 இமேஜுக்கு நடுவில் கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கா, அதுதான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு காசு கட்ட சொல்லி கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இன்ஷாட் ப்ரோ வெர்ஷன் போய் மோட் வெர்ஷன் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஷாட் அப்டேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு போய்ட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்னில் ஃபேடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் இமேஜுக்கு போயிட்டு அது அனிமேஷன் செலக்ட் பண்ணி அவுட்டில் ஃபேடு கொடுங்க. இன்னில் கொடுக்காதீங்க, அவுட்டில் ஃபேடு கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயும் அந்த ஃபேட் எஃபெக்ட் வரும், எண்டிங்லேயும் அந்த ஃபேட் எஃபெக்ட் வரும். நடுவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிப்படு பேப்பர் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எந்த ட்ரான்சிஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிப்பில் போய்ட்டு 1 by 1 மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு இமேஜுக்கு நடுவில் ஸ்பேஸ் அதிகமாக வேணும்னா டியூரேஷனில் போய் இந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இமேஜஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மியூசிக் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு தனியாக ஃபீமேல் வெர்ஷனும் கொடுத்துருப்பேன், மேல் வெர்ஷனும் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் லிங்க்லேயே 2 MP3 வெர்ஷனும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ எடிட் பண்ணோம்ல வீடியோவை, அந்த வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ எடுத்து நம்ம மறுபடியும் எடிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மியூசிக் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு வீடியோலேருந்து ஆட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு நான் வந்துட்டு MP3 நான் கொடுத்துட்றேன். ஃபீமேல் வெர்ஷன் தனியாகவும் இருக்கும், மேல் வெர்ஷன் தனியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் லவருக்கு பண்ணுறனாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஒய்ஃப் ஆர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்குறனால கொடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். லவ் ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி நீங்கள் எதுக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் ஹாப்பி ஆனிவர்சரின்னு பொதுவாக கொடுத்துட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி போய் நான் வந்துட்டு லைட்டாக வேல்யூ வந்துட்டு குறைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒப்பாசிட்டி பற்றி தெரியலன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோலாம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ நான் இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மெட்டீரியல்னால் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்த இது பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக கீழே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ என் வரல கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் 2 லேயர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்துட்டு வெட்டிங் ஹாப்பி ஆனிவர்சரிங்கிறது. ஸோ அதுவும் அப்படி தான் நான் வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு இது கொடுத்து கேட்டிருந்தேன், பட் எல்லோரும் நிறைய பேர் இதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பெட்டல் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு ஓவர்லே வீடியோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த ஹாப்பி ஆனிவர்சரிங்கிறத 2 விதமாக கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது பிடிச்சிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது வீடியோக்கு வேணுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் கேளுங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ண மோட் வெர்ஷன் ஆப்ஸ் வந்து ஏதாவது இன்ஸ்டால் ஆகலைன்னா உங்கள் மொபைல் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு 3 ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதனோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போவும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த மெத்தட் வேறு எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.